ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி உருண்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். உருண்டை செய்வதற்கு 2 பொருள் போதும். அதை வச்சு ஈஸியாக நம்ம 5 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். 1 கப்பு வேர்க்கடலை, நிலக்கடலை நான் எடுத்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு 2 ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடராக அரைக்கல, 1-2 அரைச்சிருக்கேன். பல்ஸ் மோடில் 3 டைம் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. அதுக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் எடுத்து அரை கப்பு சர்க்கரைக்கு அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாக 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி இதுக்கு பாவு பதம்லாம் பார்க்க தேவையில்லை. கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ப்யூர் சுகராக இருக்கிறதுனால நான் வடிகட்டலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ வேறு ஏதாவது எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பவுலில் வேர்க்கடலை பவுடரை போட்டுக்கிட்டு அது கூட நான் வெல்லத்தை தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். உடனே நீங்கள் கை வச்சிடாதீங்க, சூடு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பூன்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக லிக்விட் மாதிரி ஆகிடுச்சு, தண்ணி பதம் அதிகம் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால் நான் விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் சேர்த்து பவுடர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீராவோ அல்லது பவுடரோ ரெண்டும் நீங்கள் கையில் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் ஒட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம் நெய்யை. இந்த டைமில் நீங்கள் அப்படியே எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி உருண்டை வருதுன்ட்டு. கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உருண்டைலாம் நல்லா ஈஸியாக வரும் பிடிக்கிறதுக்கு. வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தங்காட்டி 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் வாங்கும் போதே வறுத்த கடலை இருக்குது, வறுக்காத கடலை இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது. நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கங்காட்டி 5 நிமிஷத்தில் நான் செஞ்சுட்டேன். இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கெலாம் டெய்லியும் 2 உருண்டைகள், இப்போ இந்த பால்ஸ் 2 பால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி குழந்தைங்களுக்கு அதிகமாக ஆகும். பெரியவங்களாம் சாப்பிடும்போது எலும்பு தேய்மானம் இருக்காது. ஆனால் பெரியவங்க சாப்பிடும்போது கம்மியாக தான் சாப்பிட்ணும், 1 உருண்டை தான் சாப்பிட்ணும். இதே குட்டீஸ்க்கு 2 உருண்டை நம்ம கொடுக்கலாம் ரெகுலராக. அப்புறம் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒவ்வொரு கப்பு வேர்க்கடலை நம்ம உருண்டை பிடிச்சி கொடுக்காட்டி கூட வெறும் வேர்க்கடலையாக கூட நம்ம கொடுக்கலாம். இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஈஸியாக செய்யலாம். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருள் வச்சு நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 1 கப்பு தான், 1 கப்பு கூட நான் எடுக்கல, அதுக்கு எனக்கு 10 உருண்டை கிடச்சிச்சு.